நல்லவங்கள அழ வைக்கக்கூடாது. என்னப்பா இவன் தத்துவத்தோட ஆரம்பிக்கிறான். அத பத்தி தாங்க இந்த காணொளில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணொளிய பார்க்காதவங்க இது போல நல்ல விஷயங்கள ஏற்கனவே சொல்லிருங்க. சரிப்பா நீ சொல்றது அருமையா இருக்குன்னா மத்தவங்களுக்கு பகிருங்க. ஒரு லைக் பிரஸ் பண்ணுங்க. சரிங்க நம்ம காணொளிக்குள்ள போலாம். காணொளியில நம்ம என்ன சொல்லி ஆரம்பிச்சோம்? நல்லவங்கள அழ வைக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சோம். அப்படி ஒரு கதை நம்ம இதிகாச புராணங்கள்ல நடந்திருக்கு. எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷ மகாராஜா ஒரு பெரிய வேள்வி நடத்துறதுன்னு முடிவு பண்ணாரு. அந்த வேள்வியில எல்லா தேவர்களையும் அழைச்சிருப்பாரு. ஆனா சிவபெருமான அழைச்சிருக்க மாட்டாரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷ மகாராஜாக்கு என்ன எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெண் ஆன சதி தேவிக்கு நல்ல வரன் கிடையாது சிவபெருமான் அப்படின்ற அவருடைய எண்ணத்தினால சிவபெருமானை அழைக்காததுனால சக்தி தேவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த வருத்தத்தை சிவபெருமான் கிட்ட சொல்ல சிவபெருமானுக்கும் வருத்தம் ஏற்பட்டு அவருடைய மூன்றாவது கண்ணுலேருந்து ஒரு சற்று நீர் வெளியாகுது. அந்த மூன்றாவது கண் ரொம்ப ஜுவாலா சக்தி உடைய ஒரு கண் அப்படின்றதுனால அந்த கண்லேருந்து வந்த நீர்லேருந்து ஒரு அசுரன் உருவாகிறான். அந்த அசுரனுடைய பெயர் தான் ஜுவர அசுரன் அப்படின்ற அசுரன். இந்த அசுரன் என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசுரனுடைய தீ ஜுவாலை, அதாவது தீ ஜுவாலை எல்லா தேவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அந்த ஜுவாலையுடைய தாக்கத்தை அவங்களால தாங்க முடியல. தாங்க முடியாமல் எல்லாருடைய உடம்பும் கதகதன்னு இருக்குது. இந்த ஜுவரத்தை தாங்க முடியாமல் ஈஸ்வரன் கிட்ட போய் மன்றாடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்கள் கண்லேருந்து உருவான அந்த அசுரன் அவனுடைய உடம்புலேருந்து வர ஜுவாலையினால் எங்கள் உடம்பு ரொம்ப சூடாகுது, எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்ன உடனே இந்த ஈஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பல துண்டுகளாக அந்த அசுரனை வதம் பண்ணுறார். அதை வதம்னா இறக்க வைக்கல, ஆனால் தூள்களாக ஆக்குறார். இந்த தூள்களாக ஆக்கின ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் கொடுக்குது. மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவரமாக வருது. இந்த ஜுவரம் அப்படின்றத போக்குறதுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஈஸ்வரர் ஜரகிரீஸ்வரர். அவருக்கு உண்டான ஒரு காயத்ரி மந்திரம் மற்றொரு காணொளியில் போடுறோம். அதை கண்டிப்பாக கேளுங்க. இதனால தான் சொல்கிறது, நல்லவங்களை அழ வச்சோம்னு சொன்னோன்னா அதுவே நம்மளுக்கு அழிக்கிறதுக்கு உண்டான ஆயுதமாக மாறும் அப்படின்றது இந்த கதை மூலமாக புரிஞ்சிக்கலாம். இதை புரிஞ்சிக்கிட்டு நல்லவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.